குழம்பு கொதிக்கும் போதே வாசம் பிடிச்சி வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. கறி குழம்பான்னு கேட்டுட்டு காலிஃபிளவர் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. 2 டீஸ்பூன் ஆயில்ல ஜீரகம், குருமிளகு, மல்லி விதை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா வறுக்கோங்க. அதோட வரமிளகா, காஷ்மீரி மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து பூண்டு, இஞ்சியையும் சேர்த்து நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அரைக்கப் அளவு துருவின தேங்காவையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுக்கோங்க. தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாம் போனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி 1 டீஸ்பூன் உப்பை சேர்த்து கலந்து கழுவி வச்சிருக்கிற காலிஃபிளவரை சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி, தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து குழம்பு நல்லா கொதி வரும்போது 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான காலிஃபிளவர் குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்ல. ரவா அணைச்சு நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும்.